ஐயா வணக்கம். என் பேர் சீனிவாசன். மௌனகுருசாமி ஜீவ சமாதியிலேருந்து நான் பேசுகிறேயா. இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னா, திருவொற்றியூர் அப்பர் சாமி கோயில் தெரு அருகாமையில் கடற்கரை எதிர்த்த மாதிரி எங்களுடைய சமாதி இருக்குதுயா. ஒரு 10 வருடங்கள் முன்பு நடிகர் லாரன்ஸ் அவர்கள் எங்கள் கோயிலுக்கு வந்தார்யா. அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே திருவொற்றியூர் ஏரியா தான். அவர் எப்போ வந்தாலும் எல்லா கோயிலுக்கும் வர்றது பழக்கையா. எங்கள் மௌனகுருசாமி கோயிலுக்கும் வந்தார். அப்போ வந்து மணி குருக்கள் தான் அவருக்கு தீபார்த்தனைலாம் பண்ணி பிரசாதெல்லாம் கொடுத்தாரியா. அப்போ கேட்டார், என்ன கோவில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களே, பராமரிப்பெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டார். இல்லையா, இது மாதிரி அவர் அம்பத்தூரில் இருக்கார், நாங்கள் குரு பூஜை அப்போ தான் கலெக்ஷன் பண்ணி பூஜை நடத்துகிறையா அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க லாரன்ஸ் சொன்னாரியா. நானும் 2 முறை பார்த்துட்டு வந்தையா. அவர் வந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காரியா. பேரும் புகழும் வாங்கி நல்லபடியாக இருக்காரியா. இருக்கும்போது திருமதி மஞ்சரின்றவங்க சீரியல் ஆர்டிஸ்ட். அதை அவங்க அவங்களுக்கு அந்த சாமி மேலே பற்று வந்து நான் சொன்ன பிறகு அவங்களும் வந்தாங்கயா. இங்கே வந்து தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆக சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சுனாமி வரும்போது ஒரு பிட்டு தண்ணி வரலையா. சுனாமி வரும்போது நான் இங்கே வந்தேன் வண்டி எடுத்துக்கின்னு. இந்த தெரு முனையில் தண்ணி வந்ததுயா. அதே மாதிரி பட்டணத்தார் கோயில் அருகாமையில் அந்த ஏரியாவில் தண்ணி. இவ்வளோ அழைப்பு ஆச்சியா, ஒரு இது இங்கே வரலையா, எந்த பாதிப்பு இல்லாமல் அவர் காப்பாற்றிருக்கார். இன்னொருயா, எங்கள் சகல பாபுன்ற மூலியமாக மணிகண்டன் என்ற நண்பர் எங்களுக்கு பழக்கமானார். அவர் வீடு திருவொற்றியூர் தான், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. நான் தினமும் காலையில் வந்து நல்லா சுத்தம் பண்ணி சாமிக்கு படம் இதை வச்சு நான் வந்து சாமியை தியானம் பண்ணிட்டு போகிறேன். அவர் வந்து காலை வைக்கும் போதே அவருக்கு ஒரு அதிர்ச்சி தெரிஞ்சதுக்கலாம். ஒரு இதில் கில்கில் பாய்ச்சி அவருக்கு வரும்போது பயங்கரமான மழை. இதெல்லாம் காம்பவுண்டில் கட்டின பிறகு அப்போ இந்த மர டோர் தான் இருந்தது. மர டோரை மூடிட்டாராம். ஏன்னா எதிர் சாரில் வச்சா உள்ள மூலஸ்தானத்துக்கு ஒரு மூடிட்டாரான். அவர் உட்காந்து தியானம் பண்ணி என்னமோ ஒரு நினச்சி கண்ணை திறந்தா மௌனகுரையா எதிர்க்க இருக்காருயா. எதிர்க்க உட்காந்துக்கிறாரு. அது இந்த பக்கம் இந்த சைடு. அப்போ அவருக்கு அதிர்ச்சி மாதிரி உடம்பெல்லாம் கொடுத்துச்சோம். இவ்வளோ மழையில் இவ்வளோ சாமி வந்திருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சார் சொல்லி அவர் வணங்கிறதுக்குள்ளே மறைஞ்சிட்டாரியா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், 2 லேடிஸ் வருவாங்க, எப்போயாவது வந்து சாமி கும்பிட்ற பழக்கம். அப்போ அவங்க கண்ணுக்கு வந்து அப்படியே அங்கே உக்காண்டிருக்கார். அவர் உட்காந்து அவருடைய பாதம் கண்ணுக்கு, அதனால தான் அந்த இதுவும் அந்த கண்ணாண்டு அவருக்கு நெத்தியில் பொட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு. நமக்கு சாமி இவ்வளோ காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சாமி நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி இங்கே மீனவர்கள் இங்கே இருக்கிறவங்க காலையில் மீன் பிடிக்க போட்டுக்கு போகும்போது அப்போ வந்து இது கிடையாதுயா, காம்பவுண்ட்லாம் கிடையாது. அப்போ நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வெளியே வந்து கற்பூரம் ஏற்றுவாங்களாம். தாத்தா, நாங்கள் நல்லபடியாக போட்டுக்கு போகிறோம், நல்லபடியாக திரும்பி வரணும்,